ஹலோ விவாஸ், வெல்கம் டு Revathis தமிழ் கிச்சன். Revathis தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடியது. வாரம் 2 தடவையாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது வரைக்கும் Revathis தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுத்தங்கஞ்சி செய்ய உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் உளுத்தம்பருப்புக்கு 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி வேணால் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. அரிசியும் உளுந்தும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தும் அரிசியும் சேர்த்துக்கலாம். ஊற்றினோடனே பொங்கி வரும். அடுப்பை கம்மியாக வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். கட்டி எதுவும் பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிடும் 5 நிமிஷத்தில். ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி வேணால் சுடுதண்ணி தான் ஆட் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சேன். உளுத்தம்பருப்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். உளுத்தம்பருப்போட பச்சை வாசனைலாம் 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிடும். இப்போ அடுத்ததாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா 1 குண்டு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ வரும். அது பாவு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைனா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். உளுத்தங்கஞ்சி அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு காய வச்சுருக்க பால் 1 கப் சேர்க்குறேன். தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது காய்ச்சின பால், அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஊற்றினாலே போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா லைட்டாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக வறுத்துருக்கேன். நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revathis தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.